ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சசிகலா காஞ்சிபுரத்தில் 2020ஆம் ஆண்டு ஒரு சர்க்கரை ஆலையை வாங்குறாங்க 450 கோடிக்கு. இது பினாமி பேர் மேல வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா பேர் மேலையும் அதனுடைய இயக்குனர் அவர்கள் பேரிலையும் சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 450 கோடி ரூபாய்க்கு போலி ஆவணங்களை வைத்து பண மதிப்பிழப்பு ரூபாயை பயன்படுத்தி இவங்க இந்த இடத்த வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சிபிஐ இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இதனுடைய நீட்சி இப்போ சசிகலா கைதாக போகிறார் அப்படின்ற ஒரு முடிவுல இங்க வந்து நிக்குது. மீண்டும் அவர் சிறைச்சாலைக்கு செல்ல போகிறார். ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்குல 4 ஆண்டு சிறை தண்டனையை இவங்க அனுபவிச்சாங்க. அந்த டைம்ல 2017ல சசிகலா அவரது உறவினர்கள் வீட்டுல அவருடைய நண்பர்கள் வீட்டுல கிட்டத்தட்ட 187 இடங்கள்ல ரைடு நடத்துறாங்க அமலாக்கத்துறை. நடத்தி கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்க. பல 100 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை சேர்த்திருக்கிறாங்க. போலி நிறுவனங்களை இவங்க வாங்கி பினாமி பேர் மேல நடத்துறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஃபைல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பயங்கரமா சேகரிக்கிறாங்க. சேகரிச்சு 2017ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பண மதிப்பு இழப்பு, அதாவது 1000 ரூபாய் பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு இங்க செல்லாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மோடி கொடுக்குறாரு. ஆனா அந்த டைம்ல 2020ல இவங்க அந்த பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை வச்சு 450 கோடி ரூபாய்க்கு காஞ்சிபுரம் ஓரகடத்தில் இருக்கிற ஒரு சுகர் மில் என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. போலி, அதாவது போலியா நிறுவனங்களை பினாமி பேர் மேல வாங்குறாங்க. இந்த வழக்கு தான் இப்ப இவங்களுக்கு பெரும் தலைவலியா இருக்கு. சசிகலா ஜெயலலிதா கூட இருக்கும் பொழுது நிறைய சொத்துக்களை சேர்த்திருக்கிறாங்க, நிறைய வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் சொத்து குவிப்பு வழக்கில் இவங்க உள்ள போனாங்களே அப்பவே பேசப்பட்டது. ஆனா இது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது, அதை அலசி ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அப்பவே 2017லயே பல இடங்கள்ல, அதாவது ஜெயா டிவி, மிடாஸ் மதுபான ஆலை போன்ற 187 இடங்கள்ல இவங்க அந்த ஆய்வு என்ன பண்றாங்க, நடத்துறாங்க அமலாக்கத்துறை. அதன் அடிப்படையில தான் இங்க வந்து பல 100 கோடிக்கு என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. சசிகலா தவறு செஞ்சிருக்கிறாங்க, தவறான முறையில சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க, முறையான டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை, போலி நிறுவனங்களை வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஃபைல் எடுக்கிறாங்க. இந்த ஃபைலை கடந்த ஜூலை மாதம் திரும்பவும் என்ன பண்றாங்க, சென்னை, தஞ்சாவூர், தென்காசி போன்ற இடங்கள்ல திரும்பவும் ரைடு எடுக்கிறாங்க சிபிஐ. அமலாக்கத்துறை கடந்து சிபிஐ என்ன பண்றாங்க, ரைடு எடுக்கிறாங்க. அதாவது வருமான வரித்துறை அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் அமலாக்கத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் சிபிஐ என்ன பண்றாங்க, ரைடு எடுக்கிறாங்க. கடந்த ஜூலை மாதம் சிபிஐ வழக்கு பதிவு செய்யறாங்க. ஆகஸ்ட் மாசம் இந்த ரைடு நடக்குது. இப்படியாய் நடக்கும் பொழுது காஞ்சிபுரத்துல 450 கோடிக்கு ஒரு சுகர் மில்லை இவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்யறாங்க. இது பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை வச்சு வாங்கியிருக்காங்க. இது பெரிய ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்றாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில சசிகலா மீண்டும் கைதாகி சிறைச்சாலைக்கு போக போகிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. இதனிடையில பத்மாவதி சுகர்ஸ் லிமிடெட் இதை நிர்வகித்திருந்த ஹிதேஷ் சிவ்கன் பட்டேல் இவர் கொடுத்த சத்திய பிரமாணத்தின்படி அடிப்படையில சிபிஐ என்ன பண்றாங்க, வழக்கு பதிவு செய்து இதுல இன்னொரு குற்றவாளியா சசிகலா தான் அப்படின்னு இதுல குற்றவாளியா சேர்த்திருக்கிறாங்க. இந்த நெருக்கடி பயங்கரமா இவங்களுக்கு போகுது. இப்போ ஒரு பக்கம் அதிமுக பாஜகவை நான் சேர்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு முயற்சியில இவங்க இருந்தாலும், இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு இவங்களை வாட்டி வதைக்குது. ஏன் இந்த வழக்கை இப்படி நடத்திட்டு போறாங்க? உண்மையிலேயே சசிகலா அவர்கள் வருமானத்துக்கு மீறி அதிகமா சொத்துக்களை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனை நடத்தி, அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஃபைல், ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு. இதன் அடிப்படையில தான் சிபிஐ கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வழக்கு பதிவு செய்து இந்த கேஸை நடத்திட்டு வராங்க. அப்படி நடத்திட்டு வரும்போது தான் ஹிதேஷ் பட்டேல், அப்புறம் அவங்களுடைய தகப்பனார் பட்டேல், அப்புறம் சகோதரர் தினேஷ் பட்டேல், இவங்க 3 பேருக்கிட்டே விசாரணை நடத்தும் போது சத்திய பிரமாணம் வாங்குறாங்க. சத்திய பிரமாணமா எழுத்துப்பூர்வமா வாங்கி சசிகலாவும் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி சசிகலா தான் இருக்கிறாங்க. சசிகலா தான் இந்த சுகர் மில்லை வாங்குறதுக்கு முழுக்க முழுக்க பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்து இதை வாங்கி இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல சசிகலாவையும் ஒரு குற்றவாளியா சேர்க்கிறாங்க சிபிஐ. இப்போ கேஸ் என்னன்னா, சசிகலா இந்த அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு விதிமீறல் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 போலி நிறுவனங்களை இவங்க நிர்வகிச்சிருக்கிறாங்க. 1600 கோடி ரூபாய் வரைக்கும் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாங்க.
பல 100,000 கோடிக்கு இவங்க சொத்துக்களை முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப பூதாகாரமா எழும்பி இப்போ கைதாக போகிற நிலைமைக்கு சசிகலா வந்து ஏற்கனவே சொத்து குப்பி வழக்குல 4 ஆண்டு சிறை தண்டனையை இவங்க அனுபவிச்சாங்க. சிறை தண்டனை அனுபவிச்சாலும் உள்ளக்குள்ள சொகுசா வாழ்ந்தாங்க, அது வேற விஷயம். ஏன்னா ஏற்கனவே ரூபாவதி அப்படின்ற ஒரு ஜெயிலர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ரொம்ப போராடினாங்க கர்நாடகால. சோ அது உங்க சொகுசான வாழ்க்கை வந்தாங்க, வீடியோ அதெல்லாம் நம்ம ஆதாரங்களை பார்த்தோம். இவங்க சிறைச்சாலை அப்படின் போது சொகுசான வாழ்க்கை தான் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா இருக்கு. இப்போ திரும்பவும் சிபிஐ வழக்குல இவங்க உள்ள போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சிபிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டாங்க. இது பயங்காட்டுறதுக்கு நீங்க பேக் அடிக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல. நிச்சயமா சசிகலா அவர்கள் கைதாக போகிறாங்க, அதுல எந்தவித டவுட்டும் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா சிபிஐ அந்த அளவுக்கு கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. இது அரசல் புரசலா வந்திருக்கும், இது 10ஓட 11 கேஸ். ஏன்னா சசிகலா மேலேயும் டிடிவி தினகரன் மேலேயும் ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எப்போ இவங்க சொத்து குப்பு வழக்கில் உள்ள போய் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இவங்க 4 பேரும் 4 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாங்களோ அப்பத்திலிருந்து ஏகப்பட்ட கேஸ் இவங்க மேல ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. சோ அப்படிங்கும்போது இது 10ஓட 11 கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கடந்து போயிட முடியாது. இது உண்மையிலேயே இப்ப சிபிஐ இந்த கேஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பாஜக சிபிஐ இத்தனை வருஷம் கழிச்சு 2020 நடந்த ரைடு கடந்த ஆண்டு என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ அப்ப விட்டுட்டு இப்போ என்ன திடீர்னு எடுக்கணும்? ஒரு பக்கம் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரு. இது சசிகலா அவர்கள் தூண்டுதல் பேருதான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் சசிகலா வந்து என்ன பண்றாங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அதிமுக ஒன்றிணைனும், இதுக்கு பிரிந்து கிடக்கிறவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தா அதிமுக ஒன்றிணைஞ்சிடலாம் அப்படின்னு ஒற்றை கருத்தை அவங்க வைத்தது உடனேயே ஓபிஎஸ் என்ன பண்றாரு, ஆதரவு தெரிவிக்கிறார். இப்போ செங்கோட்டையன் வெளியே என்ன பண்றாரு, அதிமுகவுக்குள்ள பூதாகத்தை எழுப்புறாரு. இப்போ இந்த டைம்ல சிபிஐ சசிகலா மேல இப்படி ஒரு வளையத்துல சிக்க வச்சு ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பரப்பப்படுது. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது. ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க யாரும் அடிச்சுக்க கூடாது, காட்டி கொடுத்துக்க கூடாது, நீங்க ஒன்றா இருந்தாதான் இங்க தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்ற ஒற்றை கருத்து தான் பாஜகவை இருக்குது. ஆனா சசிகலா அவர்கள் அதிமுகவை சிதைக்கிறதுக்கு பாக்குறாரு, எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுறதுக்கு பாக்குறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தத்தின் காரணமா கூட இங்க பாஜக சிபிஐ வைத்து இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இங்க இருந்தாலும் இது சிபிஐ இவங்களை விட்டு வைக்கிற மாதிரி இல்ல. இவங்களை முழுக்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து இதுக்கு 450 கோடி ரூபாய் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வச்சு இவங்க இந்த சொத்துக்களை வாங்கி இருக்காங்க. இது சரியான ஒரு கள்ளத்தனம், சோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சரியான தக்க தண்டனை பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிஐ ரொம்ப மும்முரமா இறங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு ஏற்கனவே பல தலைவலிகள் சசிகலா அவர்களுக்கு, ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் குடும்பம், இப்போ இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு. இதை எப்படி இவங்க சமாளிக்க? என்னப்பா 4 வருஷம் நான் சிறை தண்டனை அனுபவிச்சு இந்த கேஸ்ல இருந்து முழுமையா வெளியே வந்தாலும் அடுத்தடுத்து கேஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதற்கு ஒரே சான்ஸ் இவங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா முக்குளத்தூர் வாக்குகள் வெளியே வந்துருச்சு, ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் சரி. இப்போ சசிகலாவும் வெளியே போயிட்டா நம்ம என்ன பண்றது? அதனால இவங்களுக்கு எட்டா இருக்கிற சசிகலாவை உள்ள கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் சசிகலா பாஜகவுக்கு ஆதரவாகவே இருக்கணும், பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவே இருக்கணும் அப்படின்னு சிபிஐ மூலியமா சசிகலாவை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு பாஜக முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் சசிகலா அவர்கள் தவறு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா கூட இருக்கும் பொழுது, ஆட்சியிலும் அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கும் பொழுது ஏகப்பட்ட சொத்துக்கள், பல 1000 கோடி சொத்துக்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, முறை இல்லாம சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் அவங்க பேர் மேல இருக்குது. சோ இந்த ஏகப்பட்ட சொத்துக்கள் சசிகலா பேர் மேலும் அவருடைய பினாமி பேர் மேலும் உறவினர்கள் பேர் மேலும் ஏகப்பட்ட சொத்துக்கள், பல்லாயிரம் கோடி கணக்கான சொத்துக்கள் இருக்குது. இது தோண்ட வந்துட்டே இருக்கு. இது இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா முடியாது. இது முடிவே இல்லை, போயிட்டே இருக்கும், நீண்டிட்டே இருக்கும். சசிகலாவை பிடிக்கணும், இளவரசியை பிடிக்கணும், டிடிவி தினகரன் பிடிக்கணும், விவேக்கை பிடிக்கணும், அப்படியே தொடர்ந்துட்டு சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா மாஃபியா, அதாவது தஞ்சாவூருடைய ஃபேமிலி, மாஃபியா ஃபேமிலி
பயங்கரமான ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. சசிகலா சரியான சிபிஐ வலயத்துக்குள்ள மாட்டி சிக்கி சின்ன பின்னமா போகிறாரு. என்ன நடக்க போகுது? அடுத்த கட்டமா இவங்க சிறைச்சாலைக்கு தான் போவாங்க. இந்த வழக்குல இவங்களுக்கு எத்தனை ஆண்டு சிறைச்சாலை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஏற்கனவே வயது மூப்பின் காரணமா அவங்க என்ன பண்ணுங்க 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்று வந்தாங்க. இன்னும் இவங்களுக்கு வயதாயிடுச்சு. இதுக்கப்புறமும் சிறைச்சாலைக்கு போயிட்டு சிறை தண்டனை அனுபவிக்கணுமா என்ன அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சசிகலா அவர்கள் 450 கோடிக்கு ஒரு சர்க்கரை ஆலை வாங்கியிருக்காங்க. பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்து. இது சிபிஐ வழக்கு விசாரணை வலயத்துல கொண்டு வந்து சிக்கி சின்னாபின்னமாக்குது. இதன் அடிப்படையில் அவங்க சிறைச்சாலைக்கு போவாங்க அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து சொல்றாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.